சபையானது அது ஒரு பகுதி கட்டிடமாக தென்படுகிறது. இன்னொரு பகுதி நாம் பார்க்கும்போது சபை என்று சொல்லும்போது நான் தான் சபை. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். சபை யார்? சபை நீங்கள் தான் சபை. நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆலயமா இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சபையை குறித்து நாம் பார்க்கும்போது சபை பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்படியாக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏன் இந்த மாதிரி கூடுறோம்? ஏன் இந்த மாதிரி பாடுறோம்? ஏன் இந்த மாதிரி ஆண்டவரை துதிக்கிறோம்? வசனத்தை எடுத்து வாசிக்கிறோம், வேதத்திலிருந்து நம்ம தியானிக்கிறோம். ஏன்? ஆண்டவர் நம்ம இன்னும் நம் சீர்பொருந்தும்படியாய், இன்னும் நம்ம ஆண்டவருக்குள்ளே வளரும்படியாய் ஆண்டவர் அந்த சபைகளுக்கு அந்தந்த ஊழியக்காரர்களை கொண்டு அந்தந்த வாரத்தில் அவர் பேச விரும்புகிறதை பேசுகிறார். அல்லேலூயா.